ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி புதுசா ஸ்டார்ட் பண்ண தாய் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர பார்த்தா பசங்க வந்து இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்களே குக்கெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, அப்பா சொன்னாரு நீங்க வந்து பயங்கரமா கஷ்டப்படுறீங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லி, அதனாலதான் நாங்களே இனிமே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், நீங்க உட்காருங்க, நீங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் எங்கடா புருஷங்காரனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா, அவன் என்னன்னா வீட்டுல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நீ வேலைக்கும் போயிட்டு வந்துட்ட, இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்க, உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, உனக்காக செய்யறமா, நீ ஆல்ரெடி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த, அப்ப நான் இந்த டயர்டெல்லாம் பார்க்க முடியுமா என்ன, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயலாக் அடிக்கிறான். இன்னைக்கு நான் வந்து குழந்தைங்களை பிக் பண்ண முடியல, உன்னை பிக் பண்ண சொல்லிட்டேனே, அதனால உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஹெவி ஒர்க் தான் இருந்தது, இருந்தாலும் நாளைக்கு நான் பண்ணி கவலைப்படாத, உனக்காக தானே அப்படின்னு சொல்லும் போது, பாப்பா என்ன சொல்றேன்னா, அப்பா இனிமே ரெகுலரா நீயே வந்து கூட்டிட்டு வாப்பா, நீ ரொம்ப பிஸியா இருக்க, இப்பெல்லாம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து பிஸியா இருக்கேன் உண்மைதான், நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக போறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க, அடுத்த வெக்கேஷனுக்கு உங்க எல்லாரையும் நான் சிங்கப்பூர் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி குட்டி பொண்ணை பாக்கிறதுக்காக ஹீரோயின் போறா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, அம்மா நம்ம சிங்கப்பூர் போவோம் இல்லம்மா, கண்டிப்பா போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கா. ஹீரோயினுக்கு அவ சந்தோஷத்தை எப்படிடா நம்ம நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பத்துல இருக்கா. அதே நேரத்துக்கு பையனை பார்க்கலாம் அப்படின்னு போறா. பட் ஆனா இவளுக்கு வந்து மெசேஜ் வருது, டாய் தான் மெசேஜ் அனுப்புறா. என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா அந்த காரோட அட்ரஸ் என்ன யாருது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. இங்க பார்த்தா இவளோட டப்ல வாட்டர் டேப் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பாத்ரூம்க்கு போயிட்டு நம்ம ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப இவனுக்கு கரெக்டா ஒரு போன் கால் வந்துடுது. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவளுக்கு ஜுவல்லரி செய்யறது வந்து ஹாபி போல. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சிருக்கா. அங்க போயிட்டு உட்காந்து டொக்கு டொக்குன்னு எதையோ தட்டிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா வந்து அவங்க புருஷங்காரன் வந்துடுறான். என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏதோ டென்ஷனா இருக்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, எதா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசு, நீ எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்டுற அப்படின்னு கேட்கும் போது, நான் டென்ஷனா இருக்கேன்னு எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு கேக்குறா. இல்லனா இந்த ரூம்க்கு நீ வரவே மாட்ட, எப்ப நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியோ அப்பதான் இந்த ரூம்க்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு, ஒரு வேலை இன்னும் நான் அஃபேர் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற டவுட் உனக்கு இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இப்போ ஆமா அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன உண்மையா சொல்ல போற அப்படின்னு சொல்றா. இத பாரு, என்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அது ஒருத்தி, அது நீ மட்டும்தான், தயவு செஞ்சு என்ன நம்பு, நீ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குழந்தைங்க, இவங்களுக்காக தான் நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படின்னு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால உடனே என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நீ ரூமுக்கு போ, நான் தூங்கறதுக்கு வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் தான் இவளோட சீனியர். அவர் பார்த்தா சடனா கொஞ்ச நாளா வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வராம இருக்காரு. அதனால அவளோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் தான் அவங்களை எல்லாரையுமே இப்ப சமாளிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து எல்லாரையுமே பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா வந்து சேர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அங்க அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா கன்றாவியா வீட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா குடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காரா. கால் வைக்க கூட இடம் இல்லை. என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லாதான் இருக்கேன், 2 மாசமா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவர்கிட்ட தனியா போய் பேசுறா. நம்ம தான் வந்து பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து கடந்து வரணும் அப்படின்றத சொல்லி கொடுப்போம், ஆனா நீங்களே இப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்றது, நானும் எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு இழப்புன்றது சாதா விஷயம்தான், அதை வந்து நம்ம நார்மலா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், ஆனா எப்போ என்னை விட்டு அவ போனாலோ அதை என்னால ஏத்துக்கவே முடியல, என்ன பண்றது, அடுத்தவங்களுக்கு தான் அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
இவளுக்கே வந்துட்டு அவரை பார்க்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கிற டைம் சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும். ஏன்னா எப்ப அது நம்ம கையை விட்டு போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதையே யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த டாம் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலா இந்த டாம்ன்றவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்லயே தான் இருக்கான் போல. எதையோ நின்னு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டு ஜன்னல்ல ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறது கிளியரா தெரியுது. அததான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கேக் வந்த உடனே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒண்ணும் இல்ல, இங்க நிலா ரொம்ப அழகா இருக்கு, அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றான். அவளும் வந்து அப்படியா அப்படின்னு எட்டி பாக்குறா. ஆனா கிளியரா வந்து ஹீரோயினோட வீட்டு ஜன்னல் தெரியறது அவளுக்கு தெரியுது. இவளுக்கு ஓரளவு புரிஞ்சிடுது இவன் இதைதான் பாக்குறான்ட்டு. புருஷன்காரர் ரொம்ப லேட்டா இப்பதான் வீட்டுக்கே வரான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா ஹீரோயினை கங்க்ராட்ஸ் பண்றான். என்னன்னா ஹீரோயினை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கிட்டாங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல. நீ வந்துட்டு என்ன விடவும் ஒரு ஸ்டெப் மேல மேல போயிட்டே இருக்க. உனக்கு கம்பேரா நான் இருக்கவே முடியாது போல இருக்கே. நீ ரொம்ப டேலண்டடான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு என்ன கேக்குறான்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்னை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் பெருமைப்படுற மாதிரி நான் பண்ணுவேனா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இப்பவே நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மறுநாளும் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹீரோயின் வந்து இப்பவும் பிங்கி கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல கண்டிப்பா எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு, அவன் வந்து யாரு கூடயோ அஃபேர்ல இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு போது, இவ சான்ஸே இல்ல, நீ எதையோ கற்பனை பண்ணிக்கிற, கண்டிப்பா அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டான், அவன் கூட 2 புள்ள பெத்துட்ட, இதுக்கப்புறம் போய் அவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியே, அவன் நீ அதுக்கப்புறம் உன்னோட குழந்தைங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டாய் இருக்கா இல்லையா, அவ வந்து போன் பண்ணி கூப்பிடுறா. கன்ஃபார்மா வந்துட்டு அந்த கார் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது, யாருது அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டலோட ஓனர் இருக்காங்க இல்லையா மினிஸ்டர், அவங்களோடதுதான் அந்த காரு. ஆனா அதை யார் ஓட்டிட்டு வந்தா அப்படின்றதுதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்னது அவங்கள்தான் அப்படின்னு சொல்லி வாயை பொழந்து நிக்கிறா. ஹீரோயின் என்ன பண்றான்னா, இதுக்கு மேல ஃபர்தரா எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவளும் என்ன சொல்றான்னா, எனக்கும் எந்த காசு வேண்டாம், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயின் நோட் பண்றா அவளோட ஃபேஸ் எல்லாம் அடியா இருக்கு. வேகமா இவளை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா. எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா டாயோட வீட்டுக்கு தான் போறா. அங்க போன உடனே அவன் பேய் மாத்தி கத்துறான், எதுக்காக கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ வந்துட்டு கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கேட்காம அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது, ஹீரோயின் அடிக்கிறா. ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறான். இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம டாயை போட்டு கண்ட மீனுக்கு அடிக்கிறான். மாட்டை அடிக்கிறத விட மோசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து யாரும் உனக்கு அன்பே கொடுக்காம தானே வளர்த்திருக்காங்க, அதனாலதான் நீ வந்து இவ்வளவு வெறித்தனமா இவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னை உங்க அப்பா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரு, இல்லைன்னா உன் கண்ணு எதிர்க்க உங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரு, அதனாலதான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப பாவம், ஐயோ நீ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப உசுப்பேத்துற மாதிரி பேசுறா. இவனுக்கு கோபமா வருது. அப்படி கிடையாது, அப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். தாயோடனே என்ன பண்றான்னா, கையில கிடைச்சதை எடுத்துட்டு வந்து அவன் மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. அவ்வளவுதான், அவனுக்கு ரத்தம் பொல கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா, மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு ஒரு கத்துறா. அதனால இவனால எதுவும் பண்ண முடியாம உடனே அங்க இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் இவளை கட்டி பிடிச்சு அழுது சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நான் தான் படிக்காதவ, நான் முட்டாள், என்னோட லைஃப் தான் இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கேவலமான உங்களை பாக்கணும்ன்றது ஏன் உங்களோட லைஃப் இப்படி இருக்கு, நீங்க எதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா வந்துட்டு நீ கவலைப்படாத, எல்லாமே மாறும், நான் வந்து ஏன் பொறுத்து போறேன் அப்படின்னா, எனக்கு உண்மை தெரியணும், உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்த ஒரு முடிவுக்கும் வருவேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா டான் இருக்கான் இல்லையா, அதாவது புருஷன்காரன், அவனோட பர்த்டே இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த டான் இருக்கான் இல்லையா, புருஷன்காரன் கிட்டயே போயிட்டு உன் பொண்டாட்டி சான்ஸே இல்ல, என்ன அழகா இருக்கா, ரொம்ப அறிவா இருக்கா, இந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுற அவளோட லைஃப்ல, இப்பவே இந்த வயசுலயே பாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா, அவன் மட்டும் என் பொண்டாட்டியா இருந்திருந்தானே இந்நேரம் லைஃப்ல நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அதை நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பாவம் கேக்குமே இதெல்லாம் கேட்டுடுறா. அவளுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் இந்த மாதிரி கேட்கும் போது. ஹீரோயின் கிட்ட டாய் என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஹஸ்பண்ட் எதையோ எடுத்துட்டு போய் அவர் கார் டிக்கில வச்சாரு, கண்டிப்பா நீங்க அதுல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா.
பையன் போய் அப்பா கிட்ட வந்து கார்கி கேக்குறான். எதுக்காகடா கார்கி அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட கம்பல் தொலைஞ்சிடுச்சான், அதை தேடணும்னு சொன்னாங்க அப்படின்னு கார்கி வாங்கிட்டு போறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நானே போய் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாதி வழியில அவன் கிட்ட இருந்து கார்கி வாங்கிக்கிறா. இவளும் காரையே புரட்டி போட்டு தேடி பார்த்துட்டா, எதுவுமே கிடைக்கல. புருஷன்காரனுக்கும் தெரிஞ்சிடுச்சு பொண்டாட்டி தான் கார்ல போய் தேடுறான்ட்டு. அதனால அவனும் வந்துகிட்டு இருக்கான். கடைசியா அவளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, அங்க ஒரு மேட் இருக்கும் இல்லையா கார் டிக்கில, அந்த மேட்டையும் தூக்கிட்டு பார்த்தா ஒரு பிளாக் கலர் பை இருக்கு. அந்த பையில வந்துட்டு காண்டம், அது மட்டும் இல்லாம ஒரு போன் இருக்கு. அத பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறா. அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட வால்பேப்பரே வச்சிருக்க 2 பேரும் இருக்கா மாதிரி. அவ வேற யாரும் இல்லைங்க, அவதான் கேட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து மினிஸ்டர் என்னோட பொண்ணுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கூட தான் இவன் வந்து இல்லீகல் கனெக்ஷன்ல இருக்கான். அந்த பொண்ணுமே இப்ப பார்ட்டிக்கு இங்க வந்திருக்கா. எல்லாத்த விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு பிங்கி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதாவது ஹீரோயினுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிடுச்சு, அவ உன்னை கண்காணிக்கிறா, கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் படிச்ச உடனே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. இங்கேயே நின்று அழுது ஓஞ்சிட்டு அவளோட டிக்கில இருந்து ஒரு சிசரை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவனை குத்தி கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கொலை வெளியில போறா. ஆனா அங்க போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் கும்பல் சேர்ந்துடுறாங்க. அவனுக்கு கேக் கட் பண்ண போறாங்க பர்த்டேக்காக. அதனால எல்லாம் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ சைலண்டா இருக்கா. நைட்டு பார்ட்டியில வந்துட்டு எக்கச்சக்கமா இவர் பேச ஆரம்பிச்சிடறாரு. என் பிள்ளைங்க தான் எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளை மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண யாராலையும் முடியாது. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் என்னோட பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் கேட்டு நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அவ ஒரு மாதிரி இவனை பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு செயினை வாங்கிட்டு போய் கிஃப்டா கொடுக்குறான். அவனே போட்டும் விடுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளாவே வந்து இவனை வேணும்னே கிஸ் பண்றா, எல்லாரும் பாக்குற மாதிரி. அது மட்டும் இல்லாம கேட்டுக்கு செம்ம ஆத்திரமாவுது. நம்ம பிங்கி வந்து கேட்டோட மூஞ்ச பாக்குறா. கேட் வந்து அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. புருஷனோட ஃபேஸ்ல எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றதான் ஹீரோயின் நோட் பண்றான். அவன் ரொம்ப பதட்டமாயிடுறான். அப்படியே வந்துட்டு எங்கேயோ அவ போயிட்டாலே தேடலாம் அப்படின்ற மாதிரி போறான். உடனே கையை பிடிச்சி எடுத்து பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாவா. அவ ஃபேமிலி போட்டோ எடுறா, கண்ணாவாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சிடறா. ஹீரோயின் புருஷன்காரனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க நின்னு பேசி இங்க நின்னு பேசி அவளை தேடிக்கிட்டு சைலண்டா எங்கேயோ இருட்டுக்குள்ள போறான். இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இவ அடுத்த நிமிஷமே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பிள்ளைங்களை கூப்பிட்டு இருக்கிறா. மரியாதையா கிளம்புங்க, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு போது பையன்காரன் சண்டை போடுறான். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா, எதுக்காகம்மா இப்ப கிளம்பணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. வீட்டுக்கு வந்தும் பையன்காரன் பயங்கரமா சண்டை போடுறான். நான் அப்பா கூடயாவது இருந்து வந்துட்டேன் இல்லையா, எதுக்காக எங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் உங்களால அப்படின்னு சொல்லி கத்துறான். உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திடுறா. அதுக்கப்புறமா சின்ன குழந்தையும் இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே ஹீரோயின், சாரி நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க மேல போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வரா. அவள் தான் இல்ல அவன் தானே தெரியல. எடுத்துட்டு கீழே வரா. கரெக்டா பிங்கி வீட்டுக்கு வரா. வந்த உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்த, அந்த பார்ட்டியே வந்து உனக்காக தானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறியா, என்னோட பிரச்சனையே நீதான் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பிங்கி கேக்குறா. ஏன்னா அவளுக்கும் புரிஞ்சிடுச்சு ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை எப்படி உனக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை பாரு நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல, நான் வந்து அவன் கிட்ட தெளிவா சொன்னேன். 3 மாசத்துக்கு முன்னாடிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பேங்காக்கு போகும்போது அங்க இவங்க 2 பேரையுமே பார்த்தேன். நான் அப்பவே இவன் கிட்ட சத்தியம் வாங்கினேன், தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணு, அவளுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்காக தான் நான் திங்க் பண்ணேன், இல்லைன்னா அப்பயே உன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா நீ இதே விஷயத்த தான் பண்ணிருப்ப அப்படின்னும் போது, அப்ப அவன் பிரேக்கப் பண்ணிட்டானா இப்போ அப்படின்னு கேட்கும் போது இவளால ஒண்ணுமே வார்த்தை பேச முடியாம சைலண்டா இருக்கா. அப்பனா நீ எடுத்த முடிவு தப்பு தானே, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, என்னோட லைஃபையும் என் குடும்பத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. என்னதான் இருந்தாலும் உன் 2 பசங்களோட அப்பா அவன், நீ நிதானமா முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்லும் போது, அப்ப அவன் எனக்கு துரோகம் பண்ணும் போது 2 குழந்தைங்களோட அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தானா, அவனுக்காக தானே 2 பிள்ளையும் பெற்றேன், அவன் யோசித்தானா இத, அவன்கிட்ட இதை நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை எல்லாத்தையுமே வந்து இவளோட பையன் கேட்டுறான். அதோட நைட்டு வந்துட்டு நடக்கவே முடியாம மிட் நைட்டு தள்ள
அவளை அடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரான் புருஷங்காரன். ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. சாரிடா தங்கம், ரொம்ப வந்துட்டு டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்ன எதுவும் நினைச்சுக்காது, நான் போய் தூங்க போறேன், நாளைக்கு காலையில பையன் வேற சர்ஃபிங் கூட்டிட்டு போனோம்னு சொன்னான், அதுக்காக நான் போயே ஆகணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு இன்னும் விஷயம் தெரியல போல, இவளுக்கு தெரிஞ்சது. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல பிங்கிய காட்டுறாங்க. அவ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. வேற யாரும் இல்ல, அது கேட் தான். சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.